ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி வந்து நடக்கல்ல உருண்டை செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஏன்னா மாமியார் இருக்கும்போது தான் இதை செய்ய முடியும். அவங்க நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்கங்க. இதுக்கு தேவையானது வந்து நடக்கல்ல, அப்புறம் வந்து கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம். இது கருப்பட்டி போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேங்காய், 1 கிலோவுக்கு 1 கிலோ கருப்பட்டி, ஒரு 2 தேங்காய், நல்லா வர தேங்காயாக இருக்கணும், 2 தேங்காய் சதறி வச்சுக்கோங்க. பச்சை நடக்கல்லையை வந்து இந்த மாதிரி வடைச்சட்டியில் போட்டு எண்ணெயெல்லாம் எது ஊற்றக்கூடாதுங்க, நல்லா வறுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தேங்காயும் நல்லா செதறிட்டுங்க வெறும் வடைச்சட்டியில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து தேங்காயும் தனியாக வச்சுக்கணுங்க. அப்புறம் 1 கிலோ கருப்பட்டியை வந்து குட்டி குட்டியாக பீஸாக நல்லா கொட்டி வச்சுக்கணும். நல்லா உடச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிணையும் போது நல்ல சௌரியமாக இருக்கும். அப்புறம் நடக்கல்லையை வந்து ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டுங்க நடக்கல்லையை வந்து மிக்சியில் போடணும். மிக்சியில் வந்து வெறும் மிக்சியில் தான் போடணும். நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா பருன்னு அரைச்சிக்கணுங்க. பல்ஸ் மோலில் வச்சிங்கன்னா நல்லா குறைன்னு ஆயிரும் இல்லைங்களா, அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நடக்கல்லையை. அதே மாதிரி தேங்காயும் போட்டுக்கணுங்க. தேங்காய்க்கும் தண்ணியோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா வறுத்த தேங்காயை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இதையுமே கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. இல்லை கருப்பட்டி இருக்கிறனாலேங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அடுத்தது வந்து கருப்பட்டி வந்து 1 2 பெருசாக இருக்கும், அதனால் அதையும் வந்து மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா தருன்னு அரைச்சி எடுத்துட்டிங்களா, இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கையில் போட்டு நல்லா பிசையணுங்க. பிசையும் போது என்னாகும்னா அந்த கருப்பட்டியில் இருக்கிற சர்க்கரை தண்ணியும் அந்த தேங்காயில் இருக்கிற ஆயிலும் நடக்கல்லையில் இருக்கிற ஆயிலும் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக வந்துருங்க. நல்லா கை வச்சு அழுத்தி பிசையும் போது அது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் மாவு. நீங்கள் எக்காரணத்தை கொண்டு தண்ணியோ நெய்யோ எண்ணெயோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து நல்லா அமுத்தி பிடிச்சிங்கன்னா உருண்டை சூப்பராக இருக்கும். 1 கிலோவுக்கு வந்து 60 உருண்டை வந்ததுங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நேற்று தானேங்க செஞ்சு வச்சோம். இன்றைக்கி வந்து ஒரு 5 6 உருண்டை தான் இருக்குது. நடந்துட்டு போக எல்லோரும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டாச்சு. கருப்பட்டியில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க. நடக்கல்லையும் நிறைய இருக்கிறனால ப்ரோட்டீன் ஜாஸ்தி. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா ஸ்கேமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பிரியா பிரகாஷ்ங்கிற பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.